அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான ஒருவரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அரசியல்வாதிகள், அதே போன்று கொழும்பு மாநகர சபையிலே கடந்த வரவு செலவு திட்டத்திலே கொழும்பு மாநகர சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த மாநகர சபை உறுப்பினர்களை அழைத்து வந்து அது தொடர்பாக நாங்கள் விசாரித்தோம். அதே போன்று அதற்கு பிறகு சட்டத்தரணியை அழைத்து வந்திருந்தோம். பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாகவும் அது தொடர்பான விடயங்களையும் பேசினோம். அதே போன்று கடந்த காலங்களில் கலைஞர்களை அழைத்து வந்திருந்தோம். முதல் தடவையாக ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு பெண் ஆளுமை ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். ஒரு பெண் நடிகை ஒருவரை அழைத்து, அவரை சாதாரணமாக நடிகை என்று எங்களுக்கு கூற முடியாது. ஒரு மிக சிறந்த மனிதாபிமான பற்றுள்ள ஒருவர், சமூக சேவையாளர். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச மனித உரிமைகள் பேரவையிலே ஒரு முக்கியமான பணிப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையிலே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் பல விளம்பர படங்கள், அதிகமான விளம்பர படங்களை நடித்தவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏராளமான விடயங்களை அவரை பற்றி நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழ் மற்றும் சிங்கள மொழியைச் சேர்ந்த திரைப்படங்கள், தொலைக்காட்சி நாடகங்கள், இப்படி பலதரப்பட்ட விடயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நடிகை சாந்தனா அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் பிரேம். நீண்ட இடைவேளைகளுக்கு பிறகு ஒரு தொலைக்காட்சி, எங்களுடைய இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே முதலாவதாக ஒரு பெண் ஆளுமையை நாங்கள் சந்திக்கின்றோம். இதற்கு முதலும் நாங்கள் ஒருவரை சந்தித்திருந்தோம். ஆனால் அவர் ஆசிரியை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர். நடிகைகள் என்ற விதத்திலும் சினிமாவோடு, கலையோடு, கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டவர் என்ற விதத்திலும் உங்களைத்தான் முதல் தடவையாக நாங்கள் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே சேர்த்து கொள்கின்றோம். ஆரம்பம், உங்களது ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? இந்த துறைக்கு இவ்வளவு காலம் நீங்கள் வருவதற்கு முன்னதாக உங்களது ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? ஆரம்பம் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். வெள்ளவத்த, கொழும்பு ஆறு, படித்தது, கல்யாணம் பண்ணி அதே இடம்தான். அதுக்கப்புறம் ஒரு மகன் கல்யாணம் ஆனோடனே, சின்ன வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு. மகன் பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி மகனை லண்டன் அனுப்பியாச்சு. இப்போது ஒரு நடிகையாக இப்போ நீங்கள் சொன்ன அத்தனையிலையும் உங்களுடைய பங்கு, கதாபாத்திரங்கள் அப்படி மாறி 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 இப்போ இந்த கதாபாத்திரங்கள் நிச்சயமாக. ஆனால் இப்படி உங்களுடைய ஆரம்பத்தை கேட்டுவிட்டு நாங்கள் எங்களுடைய நேர்களுக்கு நாங்கள் வாழ்த்தை சொல்லலாம் என்று இருந்தேன். அதுக்காகத்தான் ஒரு ஆரம்பத்தை எடுத்துவிட்டு இன்று முக்கியமான ஒரு பொங்கல் நாளிலே 2வது நாள், நேற்று பொங்கல் தினம். ஆகவே நேர்களுக்கு நீங்கள் இந்த கேமராவை பார்த்து வாழ்த்து தெரிவிக்கலாம். அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இன்றும் கூட ஒரு விசேஷமான நாள். அதாவது கால்நடைகளை வைத்திருப்பவர்கள் இன்று கொண்டாடுகின்றார்கள், மாட்டுப் பொங்கல் கொண்டாடுகின்றார்கள். எனவே உங்கள் வீடுகளில் கால்நடைகளை நீங்கள் பாசமாக, குடும்பத்தில் ஒருவராக, சில வீடுகளிலே குடும்பத்தில் ஒருவராக கால்நடைகள், நாய் பூனைகளை கூட நாங்கள் பாசமாக அரவணைச்சு எல்லாம் சேஃப் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி எல்லாமே நாங்கள் பண்ணுறது. ஆக இன்றைய தினம் மாட்டுப் பொங்கல் தினம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஸ்டார் தமிழின் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அதிகமான விளம்பர படங்களை நடித்தவர் என்ற பெருமை உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு விளம்பர நாமத்திற்காக அல்லது ஒரு விளம்பர பிராண்டுக்காக 10 வருடங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நடித்திருக்கின்றீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஒரு வங்கி விளம்பரம். 10 வருஷமாக நான் அப்கமிங் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எனக்கு வந்த ஒரு வங்கி விளம்பரம். அதில் நான் அக்காவா பண்ணி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அது ஒரு 2 வருஷம் போய் அதுக்கப்புறம் திரும்ப அம்மாவா, அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் பாட்டியா ஆட்சி கேரக்டர். ஆக ஒரு அம்மாவாக, அக்காவாக, பாட்டியாக எல்லா கதாபாத்திரங்களையும் அந்த விளம்பர ஒரே பிராண்டில் 10 வருஷம். நான் அநேகமாக நிறைய பிராண்ட்ஸில் வந்து 2-3 பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து 10 வருஷமே ஒரே இதாக போயிட்டு. விளம்பர துறையை எடுத்துக்கொண்டால் விளம்பர துறையிலே கணிசமான போட்டி இருக்கின்றது. அதாவது ஒரு விளம்பரத்திலே நடித்து கொண்டு இருக்கும் போதே அந்த டைரக்டருக்கு ஒரு கால் ஒன்று வரும், இவரை ஏன் போட்டிங்க, அவரை போட்டிருக்கலாமே. இல்லை இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகள் முகம் கொடுத்தீர்கள்? இல்லை இல்லை, அப்படி ஒன்று அந்த மாதிரி எனக்கு இவங்களை போட்டது இவங்களை. ஆனால் ஒரே ஒரு விளம்பரத்தில் நாளைக்கு எனக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் அது மாறினது என்னன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் லீனாக இருக்கிறீங்க, கொஞ்சம் யங்காக இருக்கிறனால பாட்டி கேரக்டர் அவங்க
போட்டுட்டோம் மாற்றின்ற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அவங்கள போட்டதுக்காக இல்லை, ஏன்னா முதல்ல நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வேறொரு தயார் நிலையில் வேறொரு விஷயத்துல இருந்து நான் அதெல்லாம் இது பண்ணி அது ஒன்று மட்டும்தான் எனக்கு பேட் இது. மற்றபடி எனக்கு விளம்பரத்துறையில் டைரக்டர் கையிலையோ காஸ்டிங்ஸ்க்கு யார் கையிலையும் இல்லை, கிளையண்ட் தான் ஃபைனலைஸ் பண்ணுறது. அதுதான் எங்களுடைய கதாபாத்திரத்துக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லை அவங்கள்ட ஒரு இப்போ நம்ம ஒரு விளம்பரம் பண்ணுறேன்னா ஒரு பிராண்டில் இவங்க ஒரு பாட்டி கேரக்டர், இவங்க ஒரு அம்மா கேரக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும்போது அவங்கள்ட ஒரு மைண்டில் வந்து இந்த மாடல் தான் இதுக்கு. ஏன்னா சில நேரங்களில் நான் செலக்ட் ஆகியிருப்பேன், யார் ஷார்ட் ஹேர் வேணும்னுவாங்க, அப்போ அதுக்கு மட்டும் ஷார்ட் ஹேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்களில் தடைப்பட்டு போயிருக்கு. சரி சரி சரி, நிறைய விடயங்கள் இது தொடர்பாகவே நாங்கள் பேசலாம். இலங்கையில் அதிகமாக இந்த விளம்பர படங்கள் எடுப்பவர்கள் வந்து சகோதர மொழியை சேர்ந்தவர்கள். அது என்ன காரணம்? ஏன் தமிழர்களுக்கு அவ்வாறு எடுக்கக்கூடிய திறமை இல்லையா? இருக்கின்றது, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள்? இல்லை விளம்பரத்துறையிலனா கொஞ்சம் தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து சில விஷயங்கள் அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. நான் முழுக்க பண்ணது, ஆனால் லாஸ்ட் டைம் நான் பண்ணினது வந்து ஒரு தமிழ் டீமோட தான். அது எங்களோட எல்லாமே கேமராலேருந்து எல்லாமே கதிர்னு டிஓபி அதிரன் படம் பண்ணினவர், அதில் தான் நான் அவரோட ஒர்க் பண்ணினேன். எல்லாமே கதிர், அவரோட பேர் கதிர் ராஜசேகரன். எனக்கு ஃபுல் நேம் தெரியல. கதிர் அப்படி கதிருக்கு என்ன தெரியும், அவரை அவர் என்ன எனக்கு அவரை தெரியாது, அவரை தெரியும் கதிர்ன்ற பேர் தெரியும். ஆனால் அதிரன் கேமரா நல்லா இருந்தனால நான் கேட்டேன் இது யார் கேமரா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு அப்படின்னு. அப்போதான் இந்த ரமேஷ்னு காஸ்டிங் டைரக்டர், இன்னொரு கமர்ஷியல் ஏஜென்ட், விளம்பர முகவரை, அவர் தான் என்ன போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அதில் சிங்கள ஒரு ஆடில் சிங்களீஸ் தான் அதில் எல்லாம் அந்த கிளையண்ட் எல்லாம் அவங்க அதை எதிர்பார்த்தாங்க. பட் இவங்க தான் என்ன கொஞ்சம் புஷ் பண்ணி போட்டாங்க. பட் அவங்களோட எந்த விதமான நான் பார்த்தது கூட இல்லை. ஸோ அவங்க அப்படி ஒன்று செஞ்சது உண்மையில் இந்த இடத்துல அவங்க நன்றி சொல்லணும். ஏன்னா அது ஒரு இன்னொன்று விஷயம் என்னென்னா சிங்களீஸ் தான் இவ்வளோ செய்கிறாங்கன்னு வைங்களே, அவங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அவங்களோட ரசனையை விட தமிழவங்களுக்கு வந்து தமிழாக்கள் எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு அழகான முறையில் எல்லாம் பண்ண முடியும். பட் அவங்களுக்கு ஏன் இது அவங்க என்னை பொறுத்தவரையில் எனக்கு தமிழ் கலைஞர்கள், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டிஓபி ஆகட்டும், எல்லாமே தமிழ் செய்தால் விளம்பரம் இன்னும் நாங்கள் அழகாக இருந்து காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த விளம்பரம் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ஒரு கருத்து ஒன்று. அதே நேரம் நான் அந்த முதலில் சொன்ன வார்த்தையை நான் இப்பொழுது மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்கின்றேன். அதாவது தமிழர்களில் திறமையானவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை, தமிழர்களில் திறமையானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நான் அவருடைய பெயரை சொல்லியே ஆக வேண்டும். இளங்கோராம் மிக சிறந்த விளம்பர பட இயக்குனர். ஆமாம், இளங்கோராம். அவர் மூலமாக நிறைய பிரசித்தி பெற்ற பிராண்டுகள் நாமங்கள் எல்லாம் இளங்கோராமின் மூலமாக திரைக்கு வந்திருக்கு. நானும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இளங்கோராம். அதே போன்று அவருடைய திறமைக்கு வெளிநாடுகளில் கூட அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. எனவே நான் திருத்தி கொண்டேன். சரி, இப்படி இருக்கும்போது நாங்கள் தொடர்ச்சியாக பல விடயங்களை பேச வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் ஒரு விளம்பர படத்தில் நடிக்கின்றீர்கள், அதே போன்று நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் குறுந்திரைப்படத்தில் நடிக்கின்றீர்கள், அதே போன்று தொலைக்காட்சி நாடகத்தில் இப்படி ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் நடிக்கும்போது உடனடியாக நடித்தோமா கிடைச்சோமா போனோமா இருந்தது எந்த ஒரு பகுதி? எனக்கு விளம்பர இதில் வந்து அந்த மாதிரி நிறைய சரியான சந்தோஷமாக இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டுட்டு அதை கையில் வாங்கிட்டு போகும்போது, சம்பளம் வாங்கிட்டு போகும்போது சந்தோஷமாக இருக்கும். சிங்கள ட்ராமா பண்ணும்போதும் பண்ணினோமா பேக்கப் பண்ணும்போதே கையில் வந்துடும். தமிழில் கொஞ்சம் அது நீங்கள் அந்த சிங்கள ட்ராமா என்று சொல்லும்போது என்ன ஒரு ட்ராமா பேர்களை சொல்லுங்க? ரத்து பிச்சைன்ற ஃபர்ஸ்ட் ட்ராமா ரத்து பிச்சை. அது களம் சென்ற பிரபல நடிகர் மூத்த கலைஞர் சந்திரசேகரன் சார் தான் என்ன அறிமுகப்படுத்தினார். அதில் தர்ஷன் தர்மராஜுக்கு அம்மாவா நடித்தது. இயக்குனர் சனக்க, ரத்து பிச்சை இயக்குனர் சனக்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் இடையில நான் மொட்டை போட்டுட்டு நடிப்புத்துறையிலிருந்து விலகினதுக்கு கொஞ்ச நாள் வேண்டாம் அப்படின்னு இருக்கும்போது அவர் மூலமாக தான் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தது வந்து சனக்க. இல்லை நீங்கள்லாம் ஏன் விலகி போனீங்க, இவ்வளவு நல்ல தமிழ் இதில் ரொம்ப இல்லை தானே, திரும்ப அவர் அந்த மொட்டை போட்டதுலேயும் முடி இறக்குனதுலேயும் என்ன அதே இதில் பரவாயில்ல வந்து பண்ணுங்கன்னு சொல்லி ரீஎன்ட்ரி கொடுத்ததும் அவர் தான், சனக்க தான். அதனால இந்த சிங்கள ஃபீல்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் நெருங்கிய சகோதர மொழி, சகோதர உறவுன்றது வந்து உண்மைதான். அப்படில கிடைச்சது தான் அது. அப்புறம் கிறிஸ்மஸ் தேகையில் வந்து தர்ஷன் தர்மராஜ் மகனுக்கு நடிச்சார். இல்லை இதில் மகனுக்கு நடிச்சார், அதில் ஹஸ்பண்டாக நடிச்சார். அதாவது
அந்த காலம் எப்படி மாறினாலும் கூட அந்த கதாபாத்திரங்கள் ஆனா அது பெருந்தன்மை தானே. யாருமே மகனுக்கு நடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு நடிக்க மாட்டாங்க. அதுல அவரோட ஆத்மாவுக்கு நான் இப்பவும் மானசிகமா நன்றி கூறுறேன். இன்னும் எங்களுக்கு உள்ளங்களில் தர்ஷன் தர்மராஜ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமா. அதுக்கப்புறம் வந்து ஹித்துவக்காரன் சொல்லிட்டு அதுல இயக்குனர் யாரு? அதுல ஹித்துவக்கார இயக்குனர் பேர் கொஞ்சம் அதுல இன்வால்வ் ஆகுறீங்க. அது எனக்கு நிரஞ்சனி சண்முகராஜா தான் அந்த வாய்ப்பு எடுத்து கொடுத்தாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். அந்த மாதிரி நன்றி உணர்வு எப்பவும் இருக்கணும். யார் நமக்கு எது கொடுத்தாங்கன்னு அந்த ஞாபகங்கள். அதனாலதான் நானும் மற்றவங்களுக்கு செய்யணும், ஏன்னா அவங்களோட மனசுல நான் இருக்கணும் அப்படின்னு. அதே போன்று இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த இப்போ நீங்கள் நிரஞ்சனி சண்முகராஜா மற்றும் இந்த துறையிலே இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு சில நடிகர்கள் மட்டும்தான் சகோதர மொழியோடு பின்னி பிணைந்திருக்கின்றார்கள். அதில் தர்ஷன் தர்மராஜ், இப்போ நீங்க கஜன் கணேஷ் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் தொலைக்காட்சி டெலிட்ராமா எல்லாம் பண்றார். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ செல்வம், பிடி செல்வம், ஷாமலா நிரஞ்சன். ஆமா, சமீபத்துல இவர் நிறைய நாடகங்கள் நடிக்கிறார். தர்ஷன் தவராஜ் அவர் இப்ப சிங்கள தொலைக்காட்சி தொகுப்பாளர், கொஞ்சம் நல்லா தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஒருவர், நல்ல ஒரு ஓவியர். ஆக்சுவலா சொல்ல போனா பிரேம் கொஞ்சம் கவலை தான். நம்ம தமிழில் பண்ணுறதை விட தமிழில் வந்து எதுவுமே சக்தி டிவியில் நான் நிறைய நாடகத்தில் அம்மா வரேன். ஆனால் எதுவுமே பேசப்படவும் இல்லை, எதுவும் வெளியில் அந்த நம்மளை அடையாளம். ஆனால் சிங்களத்துக்கு போனால் எங்களுக்கு ஒரு இது இருக்குது. நிச்சயமாக. அதாவது சிங்கள தொலைக்காட்சி நாடகங்கள் மத்தியிலே கிடைக்கக்கூடிய வரவேற்பு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கிறது. இன்னைக்கு வந்து தர்ஷன் தவராஜை வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஹீரோவா பாக்குறாங்க. ஐயோ, அது செலிபிரிட்டியா அவருக்கு இன்றைக்கு பர்த்டே. அதாவது நாங்கள் ஒளிப்பதிவு செய்யறோம் அன்னைக்கு. இப்போ அவரு என்னோட சன்னும் ஒரே டேட்லனால அவர் எனக்கு மகனா நடிக்கும் போது அவரோட 21st பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸும் கொடுத்தேன். நிச்சயமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச இருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பரம்.